வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டாடா ஐபிஎல் 2025 அதனோட முதல் போட்டி கேகேஆர் ஆர்சிபியும் இன்னைக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் விளாட்றாங்க. ஸோ இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 22/3/2025 இந்திய நேரப்படி தொடங்குது. ஸோ இதில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க, ஏன்னா முதல் போட்டின்றதால பயங்கரமான பில்டப்லாம் இருக்குது. கேகேஆர் வந்து அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் ப்ளஸ் அவங்க கரண்ட் சாம்பியன், அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி அவங்க அடுத்து எந்த லெவலுக்கு வராங்க, இந்த போட்டியில் எப்படி அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் ஆர்சிபியும் ஒன்றும் சலிச்சவங்க கிடையாது. நிச்சயமாக அவங்க வந்து கோலி இந்த வருஷம் வந்து பட்டிதார் வந்து கேப்டனாக இருக்கார். ஸோ அதால் ஆப்வியஸ்லி நம்ம சொல்லவே தேவையில்லை, கோலி வந்து ஹோம் டீம் அந்த டீமை வந்து ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனோட வச்சுருக்காரு. அதுவும் ப்ளே பண்ண போகிற ரோலு. ஸோ அவங்க வந்து அடித்து ஆட ஆரம்பித்தாங்கன்னா தே வில் ஸ்டார்ட் வித் அ பிக் பேங் வின் ஆல்சோ. அதே போல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் டேவன் பிராவோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து மாறி மாறி இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அணியும் வந்து அவங்களோட லெவலுக்கு எந்தெந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸை வந்து ஆட் பண்ண முடியும், ப்ளஸ் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் பயங்கரமாக இந்த வருஷம் பண்ணாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இந்த முதல் போட்டியிலேயே ப்ளே பண்ண போகுது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த முதல் போட்டின்றது வந்து ஒரு தொடக்கம். பட் அகெயின் இருக்கக்கூடிய 70 போட்டிகளோட முன்னணின்றதால இதிலிருந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய மாறத்துக்கு தான் போகுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது, பேசுபொருளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வெதர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 நாளாக பெரிய ட்ரெண்டிங் டிபேட் போய்கிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. பட் மழை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வர்ண பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக மழைக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே போல் ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் ஆர்சிபி அண்ட் கேகேஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துடும். யார் யார் விளையாட போகிறா, யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பில்டப்பு. ஏன்னா 18 இயர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஐபிஎல் தொடங்கி 18 வருஷங்கள். 2007 பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான தொடராக ஒரு கிரிக்கெட் கோலாகலமாக இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸும் வந்து யங் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு இந்திய இந்தியன் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் நாம. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் போட்டி தொடங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 191 ரன்னு கொல்கத்தா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய புள்ளி விவரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. போட்டி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்குது. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து மற்ற வீடியோக்கள், அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குது, ஒரு அணியை என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்தினாங்க, இந்த ஐபிஎல் 2025 கோலாகலமாக எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஒரு நாளும் தினசரி அப்டேட்டு மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் ஒரு நல்ல வியூவர்ஷிப்பை கொடுங்க. காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.